2026ஆம் ஆண்டிற்கான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கலந்துரையாடல். ஃபினான்ஸில் எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு எங்கேருந்து தாங்க உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு ஊரே வியக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஒரு விதமான லாட்ரி யோகம் வந்து உங்களுக்கு உருவாகியிருக்கு. 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சைடை வந்து நேர் வழியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி உங்களுக்கு தான். நிறைய பேர் கோடீஸ்வரராக மாற போகிறீங்க. ரிஷபராசியிலேருந்து நீங்கள் சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமையுது. உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மந்த்ரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளான் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். உங்களுக்கு இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கலந்துரையாடல். பாலு ஆனந்த் சார், நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் வருட புத்தாண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த அருத்தோற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபாவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக்சடான பலன்களை வந்து கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு பிலோ ஆவரேஜான ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு இந்த வருஷம் அமைய போகுது அப்படிங்கிறது தான் கிரகங்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்குது. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கரெக்டாக 10th பிளேஸில் ப்ளூட்டோடைய பிளேஸ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைரானும் உங்களுக்கு சரியான பிளேஸ்மெண்ட்டில் இல்லை. பிளானட் எக்ஸ் அண்ட் ஒய் இசட் இந்த 3ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபேவரலான பொசிஷனில் போயிட்டு வரதுனால நீங்கள் ரொம்ப ஃபினான்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அதிகப்படியான முதலீடுகள் எதுவுமே செய்யாதீங்க ரொம்ப பெருசாக. ஆனால் இதே இது நான் வேலை பார்க்குறேங்க, தொழில் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா அது அப்படியே மாறும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக குடும்பத்தில் கனிவாக பேசி பழகுங்க. அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே ஏதாவது கருத்து முரண்பாடுகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை உங்களுக்குள்ளே இருந்து பேசி சரி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தூக்கம் இல்லாமல் போகும். அந்த தூக்கம் இல்லாததுனால உடலியலில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா தூங்குங்க. அதே மாதிரி எஜுகேஷன் செக்டாரில் 12th இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கல்வியில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா 100க்கு 50 மார்க் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மனதால் பிறருக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்காத ராசி அப்படின்னா அது ரிஷபராசி சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இண்டோ ஆஸ்ட்ராலஜியில் அதையும் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உங்களுடைய ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எதிர்பாராத பணவரவை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ப்ளூட்டோவுடைய சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டீல்ஸ் எல்லாம் பக்காவாக பைசல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபினான்ஸில் எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு எங்கேருந்து தாங்க உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு ஊரே வியக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் கோடீஸ்வரராக மாற போகிறீங்க ரிஷபராசியிலேருந்து. அப்படி மாறினீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. எங்கே சார் அப்போல்லாம் இல்லை சார், வேலையே சரியாக அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. பார்ட்னர்ஷிப் டீல்ஸை கொஞ்சம் பார்த்து கவனமாக நடத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நட்போ உறவோ காதலோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எப்பயுமே அன்பு சிரிப்பு அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்க போது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஹெல்த் விஷயத்துலையுமே ஓவராலாக நல்ல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட வந்து இந்த மார்பு ரிலேட்டடான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வேறு ஏதாவது வராமல் இருக்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அடிக்கடி வந்து பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இனி வந்து விமான பயணங்கள் அதிகமாக போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டு வந்து கல்வி ஆண்டு எனக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு மாணவர்கள் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்குது. அதுவும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து கதை சொல்லணும்னு நினைக்கிறேன், இது ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. ஓரளவுக்கு இந்த ரிஷபராசிக்கு பார்க்குறப்ப
அபோவ் ஆவரேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 70 வரைக்கும் கூட நம்ம வந்து மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போது. வாழ்த்துக்கள். பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மின்மினி போல இயங்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுல நம்ம இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியை கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அபோவ் ஆவரேஜான ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். இதில் ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு நான் பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்குமான காலகட்டம், அந்த 2 மாதம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு விதமான பலன் இருக்குது. ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக சட்டிலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய உழைப்பை மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப நிதானம் தேவைப்படுது. செகண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமையுது. இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோனால சில ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இரவு உணவு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. நைட் டைமில் அன்டைமில் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இதை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து நிதானத்தையும், அதே நேரத்தில் பிறப்புறுப்பில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா உடனே டாக்டர் போய் பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது. குடும்பம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைவாக இருக்குது. லைஃப் பார்ட்னரோட சண்டை மட்டும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். பொதுவாக பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி 10ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கெரியருடைய உச்சத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னடா இவ்வளோ நல்லா உழைச்சமே, எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லையே அப்படின்னு ஏங்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நற்பெயர் அப்படிங்கிறதும் புகழ் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக வந்து அடையும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் ஜூனுக்கு முன்னே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே ஜூன் ஆஃப்டர் வந்து யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் அதிலலாம் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப 100க்கு ஒரு 60% மதிப்பெண் வந்து நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம். மகிழ்ச்சியோட இந்த வருஷத்தை எதோ நோக்கி காத்துருங்க. அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலம் கனியுமா என்று காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டினுடைய பலனை எப்படி நான் சொல்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு சாதகமான சூழலாவது உங்களுக்கு நான் சொல்லிடலாமா அப்படின்னு அங்கங்கே தேடணும் அப்படின்னா என்னங்க இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு வருது. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தயவு செஞ்சு அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மந்த்ரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளான் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். உங்களுக்கு தயவு செஞ்சு எழுதுங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடுங்க. இல்லைன்னா இந்த ஆண்டை உங்களால் நகர்த்தி கொண்டு போகவே முடியாது. சும்மாவே வந்து உங்களுக்கு பயங்கரமான ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா 4 கிரகத்தினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கர ஆசிலேஷன்ஸ் இருக்கும். இந்த ஆண்டு அதை விட அதிகமான ஆசிலேஷன்ஸ் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விடயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அதை எழுதி வைங்க. அப்போ தான் இந்த வருஷத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் 7th பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோனால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா திருமணத்தில் சில தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான பிரச்சனைகள் கடகராசியை தான் சந்திக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்குள்ளாக வரக்கூடிய அந்த மன எண்ணங்கள் அவங்கள செயல்பட விடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஈகோனாலேயே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போக போது. அதில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட நின்ன இந்த விஷயங்களை கடகராசி செய்யவே கூடாது. இந்த தமிழ் புத்தாண்டினுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்மழைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இடைக்காடர் வந்து சொல்லி வச்சிருக்கிறாரு. கடகராசி சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அடுத்து அதாவது டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை இது பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மழை சார்ந்து இருக்கக்கூடிய பயிர்களை கொடுத்தீங்க,
விதைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் பெரிய அளவுக்கான லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டினுடைய பொது விதியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன மாதிரி சும்மா இரு சொல்லற, அதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பிளான் பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் மோகத்தில் போய் மாட்டிக்கிறதுல அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த கடகத்துக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூடாது, ஆன்லைன் ரம்மி அது மாதிரியான விஷயங்களில் பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி கடகராசியாக அமையுது. உங்களுக்கு 100க்கு 40 மதிப்பெண் கொடுக்கலாம். ஜஸ்ட் பாஸ், அவ்வளவுதான். அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆளுமிக்க சிம்ம ராசி அன்பர்களே, இந்தோ மாடர்ன் அஸ்ட்ராலஜில உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் சிம்மம் தங்களுடைய சிங்க கர்ஜனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் கும்பராசிக்காரங்க, நான் முன்ன ரொம்ப தைரியமா இருந்தேங்க, ஆனா ஒரு 6 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா தைரியமா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனா மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் குருவினுடைய அருளால வரும். அது மட்டும் இல்லாம ஆறுல இருக்கக்கூடிய புளூட்டோனால உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, ஷேர்ஸ் அதிகமா வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, லாங் டர்மா உங்களுக்கு இப்ப நீங்க வாங்கி வைக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து கண்டிப்பா உதவும் அப்படிங்கிறதுல மார்க்ஸ் கருத்தே இல்லை. அது மட்டும் இல்லாம நெப்டியூன் வந்து மேச ராசியில இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு சாதகமான பலனை கொடுக்கறதுக்காக காத்திருக்கு. நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, வண்டி வாகனங்கள்ல போறப்ப ரொம்பவுமே கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம தோள்பட்டை வலி, அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகுது, என்னன்னு தெரியல, திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இழக்க நேரிடும். இந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை இப்ப கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பினான்சியலா இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிராஜடியா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்க ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகள் மத்தியில இருக்கக்கூடிய கசப்பான சூழல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒண்ணு அவங்களுக்கே நல்லது நினைச்சு சொல்லியிருப்போம், ஆனா சரியா போய் முடிஞ்சிருக்காது. இவன் யாரும் என்ன டாமினேட் பண்றான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் உங்களை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அந்த பார்வை எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சிம்ம ராசிக்கு எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதமான ஆளுமை தன்மை இருக்கும். அந்த ஆளுமையை உங்கள் துறையிலே கூட கொடுக்க முடியாத காலகட்டமா இவ்வளவு நாள் இருந்தது. இப்ப மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா ஒரு 100க்கு உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, உடல்நலத்தை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஆண்டாகவும் இந்த ஆண்டாகும். பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை ஒரு ராசிக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கருதியதை முடிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிக்சடான ப்ரெடிக்ஷனாக தான் அமைய போகுது. இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருந்தாலும் கூட, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் சில தவறுகளை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன நீங்கள் உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் வந்து ஊதியத்தை கொடுப்பார். நான் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. அதே மாதிரி 8ல் இருக்கக்கூடிய நெப்டியூனுடைய ஃபேஸஸ் வந்து பார்க்குறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களை அதிகமாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக செயல்பட வைக்கும். நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அடி வாங்க ஆரம்பிப்பீங்க. அதுவே வந்து கிரே லிசார்ட் பேட்சில் வந்து உள்ளே ட்ராவல் ஆகக்கூடிய அந்த டிகிரியில் வந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 15 டிகிரியில் ட்ராவல் ஆகக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து அமைதியாகிட்டு உங்களுக்கான விஷயங்களில் நிதானம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. 9ல் இருக்கக்கூடிய யுரேனஸ்னால அதிகமாக பண வரவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஒரு ஃபேவரான பிளானட் தான். இப்படி வச்சு பார்த்தாலுமே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யுரேனஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண வரவுகளுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நீங்கள் எதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இப்போ கொஞ்சம் பீரியட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் வந்து நெப்டியூன் வந்து 15 டிகிரியில் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில், அதாவது ஜூனுக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், டெய்ரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பால் சார்ந்த பொருட்கள், அந்த உபரி பொருட்களில் வரக்கூடிய அந்த துறைகளாக பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பிரபவ வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கால்நடைகளுக்கு சிறந்த ஆண்டாக கருதப்படுது இடைக்காரருடைய பதிவில். அதையும் இதையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும்னா, ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கு. பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் யாரையும் நம்பாமல் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. டெய்லி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸில் பண்ணுறப்ப அது ரொம்ப பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூட் இசை இருக்கு இல்லையா, தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக ஃப்ளூட் இசையை வந்து கேட்க ஆரம்பிங்க. சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அது விஷயத்தினால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய காரில் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எங்கே பயணம் செய்தாலும் சரி, கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்துட்டு மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகை வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிங்க. அது உங்களுக்கு இந்த ஆண்டில் நெப்டியூனால் வரக்கூடிய இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளேயே வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளை இன்னும் செல்வ செழிப்போடு உருவாக்கி தருவதற்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததில் சந்திக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துடிப்போடு செயல்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூட்டோ, அது மட்டும் இல்லாமல் 7ல் இருக்கக்கூடிய நெப்டியூன், 8ல் இருக்கக்கூடிய யுரேனஸ், இந்த 3 விஷயத்தோட சேர்த்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய இன்னொரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரனுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னங்க என்கிட்ட காசே இல்லாமல் இருக்கேன், எப்படிங்க சொத்து வாங்க போகிறேன் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய மணி இருக்கு இல்லையா, அதாவது அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎம்மில் உங்களுக்கு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் வந்து கைக்கு வர மாதிரியான விஷயங்கள் இருக்க போது. அதனால் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொன்னால், எதிரையாவது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது கடனாக மாறிடாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா யுரேனஸ் 8ல் இருக்கிறதுனால அதிகமாக வரக்கூடிய காசு வருதே அப்படிங்கிற காரணத்தினால எங்கேயாவது கொண்டு போய் கொட்டிடுறது. அந்த விஷயத்தில் மட்டும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. 7ல் இருக்கக்கூடிய நெப்டியூன் ஈகிள் பேட்சில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திருமணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அதுவே வந்து கிரே லிசார்ட் பேட்ச்க்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டம் ஆஃப்டர் ஜூனில் சின்ன சின்ன சுணக்கங்கள் இருக்கும். ஆனால் குரு வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக அதுக்குள்ளேயும் சில விஷயங்கள் பார்க்குறதுனால ஓவராலாக பார்க்குறப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கைரனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு பார்க்குறப்ப ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய இந்த கைரனுடைய பிளேஸ்மெண்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் அது ஷேராக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், ஷேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் லேண்ட் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேண்ட்லேயே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போலாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இப்போ வாங்கியிருக்க ஷேரோட ரேட்டை அப்படியே டபுள் மடங்காக இருக்கக்கூடிய விஷயமா அமையும். அதுவும் வந்து கைரனுடைய பிளேஸ்மெண்ட் இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள்லையுமே சிறப்பாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதர் பீப்புள் மணியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தவங்களுடைய பணத்தை மட்டும் அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருந்தீங்கன்னா, பொதுவாகவே துலா ராசிக்காரங்க அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலச்சூழலில் அடுத்தவங்களுடைய மணியை ஹேண்டில் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய யுரேனஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு, உங்களுடைய பெயர் புகழில் சின்ன சின்ன இடையூறுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். 70% மதிப்பெண் வந்து உங்களுக்கு 100க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இந்தோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் உங்களுக்குரிய மாடர்ன் ஆஸ்ட்ராலஜினுடைய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலிருந்து கரெக்டாக முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டன் எரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிறது வந்து மகர வீட்டில். மகர வீடு அப்படிங்கிறப்பயே கோ பேக் டு ஹோம் அப்படிங்கிற தியரியை தான் நமக்கு வலியுறுத்தக்கூடிய வீடு. அப்படிங்கிறப்ப பழமையான சிந்தனைகள் நிறைய உங்களுக்கு உதிச்சு வந்திருக்கும். அந்த பழமையான சிந்தனைகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய காலகட்டமாக ஒரு கோல்டன் எராவாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6th பிளேஸில் இருக்கக்கூடிய நெப்டியூன், அதனுடைய செயல் திசைகள் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த 6th பிளேஸ் நெப்டியூன் வந்து கொஞ்சம் அது கிரே லிசார்டில் போகிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து ஓவர் திங்க் பண்ண வைக்கும், ஓவர் கான்ஃபிடென்ஸாக செயல்பட வைக்கும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்.
அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 7th பிளேஸில் இருக்கக்கூடிய யுரேனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ ஆஃப் பண்ண வைக்கும். பொதுவாக யுரேனஸ் அப்படின்னு சொன்னாலே ஷோ ஆஃப்க்குரிய கிரகம் தான். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பந்தாவாக செயல்பட வைக்கும். இந்த ரெண்டுமே நெப்டியூனுடைய ஓவர் திங்கிங், ஓவர் கான்ஃபிடென்ஸ், யுரேனேஷனுடைய ஷோ ஆஃப், இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளூட்டோ கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பலனும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து சேரும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை முறையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டால் பழமையான துறைகள் இருக்கு இல்லையா, அந்த பழமையான துறைகளில் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை செயல்பட ஆரம்பிக்கலாம். ஆயில் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நீங்கள் அதில் ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கலாம். முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒரு மரச்செக்கு எண்ணெய் வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியாபாரம், இந்த மாதிரியான விஷயங்களை தொடங்க ஆரம்பிக்கலாம். ப்ளூட்டோவை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த ஊர்லேயே தான் இருக்கோம், எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஊர் எதுவோ அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா மகர வீட்டில் ப்ளூட்டோ இருக்கிறப்ப நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா ஹாப்பினஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, அதை சொன்ன மாதிரி கோல்டன் எராவாக இந்த பீரியட் இருக்க போது. ஒரே ஒரு விஷயம் தான், ஷோ ஆஃப் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சைடை வந்து நேர் வழியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி உங்களுக்கு தான். இந்த ஆண்டினுடைய மொத்த தொகையில் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 80% வரைக்கும் கொடுக்கலாம், நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அவ்வளோதான். அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி படி பார்க்குறப்ப உங்களுக்கு 2ல் வந்து ப்ளூட்டோ இருக்கிறாப்புல. அது வந்து ரொம்ப சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம். 2ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ வந்து உங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனஸ்தானத்தில் வந்து நிறைய காசு வரும். ஆனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு என்னென்னா 5ல் இருக்கக்கூடிய நெப்டியூனும் 6ல் இருக்கக்கூடிய யுரேனஸும், இந்த 2 விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ல் இருக்கக்கூடிய நெப்டியூன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழசை நிறைய யோசிப்பீங்க. நிறைய பாஸ்ட் விஷயங்களை நினச்சி இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப்பை தொலைக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்காரங்க தான். நிறைய பழசை யோசிப்பேன் அப்படிங்கிற பேரில் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க மாட்டீங்க. இப்போ நல்லா தானே இருக்கீங்க, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர பழசை ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. அதே மாதிரி 6ல் இருக்கக்கூடிய யுரேனஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் வாங்குறதுக்கான சில அமைப்புகள் இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். என்னடா ஒரு பக்கம் காசு வருது அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் கடனுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால் காசு வருவதற்கான அமைப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்க ஓபிஎம் மணி இருக்குது இல்லையா, அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎம் அதிகமாக உங்கள் கைக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை முறையாக நீங்கள் செயலாற்றலைன்னு சொன்னால் கடனாக போய் முடிஞ்சிடும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யுரேனஸுடைய பிளேஸ்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க வந்து உங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை அம்மா அப்பாவோ யாராவது உங்களை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எதுக்கு செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை வர்க்கம், அதே மாதிரி தாயினுடைய உறவுகள், இதில் யாருக்காவது வந்து செயல்முறைகளில் ஏதாவது சிக்கல் இருக்குது, அவங்க உடல்நிலையில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் அரவணைக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இருந்தெல்லாம் விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். சிம்மத்திற்குரிய ஒரிஜினல் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிளானட் ஜி அப்படின்னு சொல்லுவோம். மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம வந்து சன்னை வந்து சிம்மத்துக்குரிய ரூலராக வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா சன் இஸ் ஸ்டார் அப்படிங்கிறதுனால ஒரிஜினல் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி தான். அந்த ஜீனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அற்புதமான நிலையில் இருக்குங்கிறனால ஒரு விதமான லாட்ரி யோகம் வந்து உங்களுக்கு உருவாகியிருக்கு. உடனே லாட்ரி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளாக நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். முறையாக வரக்கூடிய அமௌண்ட்டை சேமிங்க. அடுத்தவங்க காசு உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப 100க்கு 85% மதிப்பெண்கள் கொடுக்குற அளவுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகத்துவமான மகர ராசி நேயர்களே, இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இது நாள் வரைக்கும் 7 சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கங்க, ஆனா இது வரைக்குமே எங்களுக்கு பெருசா எந்த ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு சொல்லி மனதளவில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய காயங்களுக்கெல்லாம் மகிழ் பீலியால மருந்திடக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. ஏன் அப்படின்னா ப்ளூட்டோ வந்து மகரத்திலே இருக்கிறார். கம்பேக் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான
நீங்கள் 18க்கு முன்னாடி இருந்தீங்க இல்லையா, 2018க்கு முன்ன என்ன சூழலில் இருந்தீங்களோ அதை சூழலை மீண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். நாளில் இருக்கக்கூடிய நெப்டியூன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகன யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வாங்கினா சும்மாலாம் இல்லைங்க, நல்ல லக்ஸூரியஸான பிராண்டாக வாங்குவீங்க. நீங்களா இப்படி வாங்குனீங்கன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா பேசிக்காக கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மகர ராசி. லாவிஷாக செலவு பண்ணுறதுல யோசிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் இருக்கக்கூடிய யுரேனஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ல் இருக்கக்கூடிய யுரேனஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய சுக்கிரனோட கனெக்ட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல பண வரவுகள் இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னமும் உங்களுடைய ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன், தாராளமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிஷபாரூடனர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் விடைவாகனத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ரூபம் இருக்கு இல்லையா, அதாவது காளையின் மீது இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ரூபத்தை எப்பெல்லாம் நீங்கள் வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு கையில் பணம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் ஹோம்க்கு போங்க, பிளாங்கெட்ஸ் வாங்கி கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கிழிந்திருக்கக்கூடிய உடை உடுத்திருந்தாங்கன்னா உடை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா போர்வைகள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களில் முயற்சிகளில் வெற்றிகள் அமையறதுக்கான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைய போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துக்கு பழைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும், பழமையினுடைய சிந்தனைகள் நிறையா இருக்கும். இப்போ 2 விஷயமா யோசிங்க. பழசில் எமோஷன்ஸை பற்றி யோசிக்காதீங்க, பழசில் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்க அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. திருப்பி அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி பழமையான பொருட்கள் இருக்கு இல்லையா, புராதனமான பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வீட்டை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணங்க, அப்போ வந்து எனக்கு இந்த இது கிடச்சிது, உங்கள் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்டு பழமையான பொருட்கள் உங்களுக்கு வரக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100க்கு 90% மதிப்பெண் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரங்க 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. முறையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குணக்குன்றாக திகழக்கூடிய கும்பராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா, 12ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ, 3ல் இருக்கக்கூடிய நெப்டியூன், 4ல் இருக்கக்கூடிய யுரேனஸ், இந்த 3மே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்னதான் ப்ளூட்டோ 12ல் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, விரைய செலவுகள் வரும். ஆனால் அதை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, சுபய விரயமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். 3ல் இருக்கக்கூடிய நெப்டியூன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வந்து வரும். அதே மாதிரி 4ல் இருக்கக்கூடிய யுரேனஸ்னால உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயம் வாங்கணும்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வாங்கின மாதிரி நினச்சிக்கணும். அப்போ தான் உங்களால் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஒரு சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பிளானட் ஒய்யுடைய பொசிஷனும் அதே மாதிரி பிளானட் எக்ஸனுடைய பொசிஷனும் சரியே இல்லை. ஆனால் இது எதனால் ஓவர் கம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இது 2ம் வந்து சரி கட்டப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு இருக்குது. இதில் முக்கியமாக கும்பராசிக்காரங்க கடந்த ஒரு 6 மாதமாக எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா, மறைமுக உறுப்புகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நர்வ் சார்ந்த விஷயங்களில் புதுசாக ஏதோ ஒரு கோளாறு வர மாதிரியான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அண்ட் கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2யுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சில தாந்திரிக பரிகாரங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. IVF மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணக்கூடியவங்க ஜூனுக்கு மேலே ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு உத்தமமாக அமையும். இந்த மறைமுக உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை அப்படின்னு சொன்னால் இது நெடுநாள் தொடரக்கூடிய நோய்களாக போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை நோக்கி வரும். அப்படி வரக்கூடிய அந்த அமைப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் என் வீட்டில் எனக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல கரெக்டாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமாரான ஆண்டாகவே சொல்லலாம். ஒரு மிக்சடான காம்பினேஷனில் இருக்குது. ஓவராலாக ஒரு
100க்கு 60% மதிப்பெண்கள் கொடுக்கலாம் கும்பத்துக்கு. கடைசியா மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீட்சி பெறுவோமா என்று காத்திருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு இந்தோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் 11வது இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூட்டோவும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய நெப்டியூனும் 3ல் இருக்கக்கூடிய யுரேனஸும் தான் அதுக்கு காரணம். சரிங்க, இந்த கைரான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் ஒய்யோட பொசிஷன்லாம் சரியில்லைங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனாலும் கூட இந்த 3 பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதுவும் 11ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் சிறப்பே என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு 2வது வீடாக வரக்கூடியது உங்களுக்கு 3வதாக வருது. அப்போ உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு தனம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய யுரேனஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் வந்து வரும். வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு தாங்க ரொம்ப நாளாக காத்திருக்கிறோம், எங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தானாக வரும் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் சர்ட்டனுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லையேங்க, அவரால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கூட ஓவராலாக பார்க்குறப்ப ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. மீனராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மென்டல் இம்பேலன்ஸில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியாக அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓவராலாக 100க்கு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு 65% வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் மட்டும் யோசிச்சுக்கோங்க, பொதுவாக வந்து மீனராசிக்காரங்க கொஞ்சம் தன்னடக்கமாக இருப்பீங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் வந்து தன்னடக்கம் இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக பிஹேவ் பண்ணக்கூடிய காலகட்டம் ஜூனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. எப்பயும் உங்களுடைய குணம் அப்படிங்கிற விஷயத்த மாற்றிக்காதீங்க. எந்த ஒரு சூழல்லையும் நீங்களாகவே இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்காகத்தான் இருக்குது. மேலும் நம்ம சேனலில் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.